எல்லாருக்கும் ஹலோ. பாலன் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அடிக்கடி ரீசென்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி, சார் இதில் சொல்கிறதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கும் பொழுது, ஒரு சில கருத்துக்களை வந்து நான் இங்கே சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். யாரையுமே இங்கே தனிப்பட்ட ஒரு வாஸ்து முறையவோ, தனிப்பட்ட ஒருத்தரனுடைய கருத்தை வந்து தவறான வகையில் வந்து சித்தரிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமும் கிடையாது. என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான். வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்றது சொல்லாமல், அது வந்து ஆகம விதிகளுக்கு உட்பட்டது இப்படின்னு சொல்லாமல், வாஸ்துங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. அதனுடைய தன்மையை வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு என்னுடைய குறிக்கோளுங்கிறது அது மட்டும்தான். அந்த அடிப்படையில் இதற்கு அகெயின்ஸ்டாக ஒரு லாஜிக் இல்லாத எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக என் சேனலில் இது தவறு அப்படிங்கிறத வந்து சொல்லி நான் அதை அந்த மாதிரியான தேவையில்லாத கருத்துக்கள் உடைக்கப்படும் என்னோடய சேனலில். புரியுதுங்களா? அதில் எந்த பாரபட்சமும் இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். இங்கே கேதுனா படிக்கட்டு, ஆக்னேய மூலையை ஆளும் கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் கேது இணைவு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே எப்படி தெரியும் அப்படின்னா, அது வந்து மன வாழ்க்கையை முறிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேதுனா படிக்கட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆக்னேய மூலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து நான் இப்போ எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு. அதே நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னொரு வீடியோவில் குரு சுக்கிரன் அப்புறம் வந்து சனிங்கிறது பாவகிரகம், குரு சுக்கிரன் இதெல்லாம் வந்து சேரும்பொழுது அங்கே வந்து அபரிவிதமான பணப்புழக்கம்ங்கிறது வந்து இருக்கும். இது உண்மைதான். சனியோட 2 சுபர்கள் சேரும்பொழுது அந்த மாதிரியான புழக்கம்ங்கிறது வந்து யார் ஜாதகத்தில் இருந்தாலும் இருக்கும். புரியுதுங்களா? அதற்காக இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், குருனா வந்து பூஜை ரூமில் கொண்டு போய் நீங்கள் லாக்கரை வச்சா அங்கே உங்களுக்கு கோடியாக பணம் சேரும். இதுதான் வந்து வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்படி இருந்தால் கோடிகளை குவிக்கும் வாஸ்து அமைப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைட்டில் போட்டு அதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு துணை போகாதீர்கள். ஒரு காலச்சக்கரத்தை வச்சோ இல்லை காலபுருஷ தத்துவத்தை வச்சோ நாம் 27 நட்சத்திரங்கள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து வாஸ்து உங்களால் படிக்க முடியும், 12 ராசிகள் வந்து உங்களுக்கு தெரியணும், ஜோதிடம் தெரிஞ்சாதான் உங்களால் வாஸ்து படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு வகையிலையும் ஏற்றுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்களுடைய வீட்டமைப்புக்கும் 100% தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ வீட்டமைப்பு அந்த மாதிரி தான் அமையும். ஆனால் அப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் நிரந்தரமாக இருக்குமானா அப்படி இல்லை. அதற்கு தீர்வு தான் பஞ்சபூதங்களின் தத்துவத்தின்படி அழகாக வாஸ்துவின் தன்மையை உணர்ந்து எந்த ஒரு வெட்டும் இல்லாமல் எந்த ஒரு பஞ்சபூதங்களினுடைய இதையும் வந்து சீர்குலைக்காமல் அழகாக நம்ம வீடு அமைத்தோமே ஆனால் அதுதான் முழுமையாக ஒரு பரிகாரமாக நமக்கு வேலை செய்யுது. இதில் வந்துட்டு லக்னம்னா வந்து நீங்கள் அதுக்கு 7ஆம் பாவம் உங்களுடைய ஆப்போனண்ட்டு, உங்களுடைய மனைவி, உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 8 வந்து கர்மாவாக வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இது எல்லாருமே சொல்லலாம். நான் இதை இன்னும் கூட உங்களுக்கு மேம்படுத்தி சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மணி சவுண்டு கேட்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயிலுங்கிறது எப்படியாச்சும் வரும். உங்கள் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் மகாலட்சுமிங்கிறவங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில், இல்லை தனலட்சுமிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி என்னால் 10,000 அமைப்புகள் சொல்லி 10,000 பேர்களுடைய நபர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நபர்கள் வந்து என்னால் சொல்ல முடியும். நான் மட்டும் இல்லை, என்கேவின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை போய் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலும் 6 மாதத்தில் ஜாதகத்தை பார்த்து உங்கள் வீட்டு அமைப்பு எப்படி இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலையும் என்னென்னா ஓகே அவர் தான் வந்து குருஜி சொல்கிறது வந்து ரொம்ப ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதக ரீதியாக வாஸ்துவை கம்ப்ளீட்டாக கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது, அப்போ அவங்கவுங்களுக்கு அந்தந்த மாதிரி லாக்க ஆரம்பித்தா அவங்க வாழ்க்கை முறை சீராக இருக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து முறைகளை எல்லாம் நம்ம கொண்டு வந்தோமே ஆனால் கம்ப்ளீட்டாக வாஸ்துங்கிறது முழுமையாக உடைபட்டு விடும். வாஸ்துங்கிறது எந்த ஒரு நிலைமையிலும் அங்கே சீராக இருக்காது. இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு வாஸ்து நிபுணருக்கு எப்படி வந்து கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் என்னோட குருநாதரை நான் வந்து சொல்கிறேன். அவருடைய பேர் என்ன அப்படின்னா ரமணா. ரவி அப்படின்னா வந்து சூரியன், ரமணா அப்படிங்கன்னா அது வந்து செவ்வாயை குறிக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயம். ரவி அப்படின்னும்பொழுது அந்த சூரியன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 வந்து இருக்கக்கூடிய கிரகம். அது ஆளுமைங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேருடைய இவருக்கு ஃபஸ்ட்டு இந்த பேர் வந்துருக்குன்னா அவருடைய ஜாதகத்தில் 100% சூரியனும் செவ்வாயும் கண்டிப்பாக வலுத்திருக்கும். அதனால தான் அவருக்கு அந்த பெயர். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூரியனை மையமாக வைத்தவர்கள், தன்னம்பிக்கையை அதிகமாக வைத்திருப்பவர்கள், எல்லா விஷயத்துலையும் ஒரு மாஸ்டராக வரக்கூடிய ஒரு
அமைப்பு அவங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புகள்ங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும். எதையுமே வந்து தன்னுடைய சுய நம்பிக்கையை வைத்து எல்லாத்துலேயுமே அழகாக எல்லா விஷயத்தையும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து எந்த ஒரு எல்லாத்தையுமே டைரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இது இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப லாஜிக்கலாக அப்ரைட்டாக எந்த ஒரு பூசு வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வலுத்தவர்களாக இருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திங்கிங், எல்லாத்துலேயுமே ஒரு ஆளுமை. இது குரு வலுத்து இருக்குது அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்கிட்ட வாங்க, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள், நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து அந்த வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிழக்கு மூடி இருக்கும். கிழக்கு மூடி வடகிழக்கில் சாமி ரூம் வச்சுருப்பாங்க. அந்த வடகிழக்கில் சாமி ரூம் வச்சுருக்கவங்களும் கிழக்கு மூடி இருக்கவங்களும் என்றைக்குமே இந்த மாதிரி குருக்கு ஒரு ஒரு நான் இங்கே வந்து இந்த எந்திரம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நல்ல பூஜைகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பட் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுடைய வாஸ்து அமைப்பும் இப்படி தான் இருக்கும். அவங்க ஜாதகத்துலையும் குருங்கிறது வந்து வலுத்திருக்கும். சரி, இப்போ சுக்கிரன் வலுத்திருக்குன்னு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போவாங்க, நல்ல அழகாக நம்மளை வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக காட்டிக்கிட்டு நல்ல ஒரு ஹைஃபையான காரில் நல்ல எல்லாமே போயிட்டு போயிட்டு எனர்ஜி மீட்டர் வச்சு இந்த இடத்துல இந்த எனர்ஜி இருக்குது, இதை மாற்றிக்கோங்க, நிறைய இதை இடி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் சார்ந்த விஷயம் வலுத்திருக்கவங்களோட ஜாதகத்தில் இந்த ரொம்ப போய் உடல் உழைப்பு பண்ணி அவங்களுக்கு எதையுமே இது பண்ணணுங்கிற அந்த ஒரு தன்மைங்கிறது வந்து இருக்காது. எதையுமே மாற்றாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொரு வீட்டு அமைங்க, அது வந்து கொஞ்சம் இப்படி மாற்றி அமைச்சுக்கோங்க, மாற்றி அமைச்சா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அதிக நேரம்லாம் பேச மாட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து வலுத்திருக்கும். நம்ம ஏன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சீர்திருத்தணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து அவங்களுக்கும் அது தோணாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பின்பற்றாளர்களாக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்களை சொல்லி ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் எப்படி இருக்கும், யார் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியும். இதில் இன்னொரு அமைப்பா எல்லா கிரகங்களும் வலுத்தவங்க வாஸ்து நிபுணர்ட்டையும் போக மாட்டாங்க, ஜோதிடர்ட்டையும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லா அமைப்புகளும் வந்து இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஞானிகளாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். நான் ஏன் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜோதிடத்தில் இந்த மாதிரியான ஒரு சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து வைத்து அதை வந்து வாஸ்துவில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் அது வந்து சிறப்பாக இருக்காது. எப்படி ஒப்பிடணும், என்னுடைய குருநாதர் எனக்கு எப்படி இதை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னார். அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான கருத்து என்ன, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்தால் போதும் வாஸ்துவில் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக அந்த ஒரு வீடியோவோட நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த லைவாக இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நல்லா கவனிங்க. ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஷார்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து வாஸ்து கிளாஸஸ்க்காக நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கான ஒரு பெடகாஜி டிசைன் பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் தான் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஜோதிடம் நிறைய தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஒரு கருத்து இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மொத்தமாக ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 ராசிகள், புரியுதுங்களா? மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, புரியுதுங்களா? மொத்தமாக 12 ராசிகள்ங்கிறது வந்து இருக்குது. இதுதான் வந்து நம்ம வீட்டினுடைய அந்த லே அவுட், புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிப்பிங்கை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதுவும் மறைக்காத மாதிரி கூட உங்களுக்கு நான் இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்து நல்ல உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 50% வாஸ்துவில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கே தெரிந்துவிடும். ஒவ்வொரு மூலைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 4 மூலைகள், ஈசான்யம், ஆக்னேயம், இங்கே வந்து நைருதி, இங்கே வந்து வாயவிய மூலை, இந்த 3 மூலைகளும் 4 மூலைகளும் 3 ராசி மண்டலங்களால் ரூல் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஈசானியத்தில் எடுத்துக்கிறோம்னா, ஏன் ஈசானியத்தில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தலைப்பகுதி பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதை ரூல் பண்ணக்கூடிய இடம் வந்து எந்த ராசி மண்டலம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், மேஷம், புரியுதுங்களா? மேஷம்னா தலைப்பகுதி. இப்போ ஏன் வந்துட்டு கால்கள் வளைந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டில், அதாவது வடமேற்கு பகுதியில் ஏதாச்சும் பிழைகள்னு இருக்கும் பொழுது ஏன் அங்கே வந்து நமக்கு கால்கள் வளைந்த குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அந்த பகுதி என்ன ரூல் பண்ணுது, மீனம், புரியுதுங்களா? வடமேற்க வந்து இங்கே மீனம்ங்கிறது வந்து ரூல் பண்ணுது, இல்லைங்களா? ஸோ மீனம்னா நீங்கள் என்னென்னு பாருங்கள், மீனம்னா பாதங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். மேஷத்தில் இருந்து நமக்கு மிதுனம் வரைக்கும் ஈசானியம்ங்கிறது வந்து ரூல் பண்ணும். அதாவது நம்மளுடைய தலை பாகம், நம்மளுடைய முகம், நம்மளுடைய ஷோல்டர்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
நம்மளோட கைகள் வரைக்கும் இந்த பகுதிங்கிறது ஈசானியம்ங்கிறது நமக்கு ரூல் பண்ணுது. அதே மாதிரி நம்ம அக்னி மூலை வந்து எதுலேருந்து ரூல் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏன் அடிக்கடி சார் வந்து அக்னியில் ஒரு பிரச்சனை வந்து வயிற்றில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இங்கே அக்னியில் பாருங்களேன் சிம்ம ராசி மண்டலம்ங்கிறது இங்கே ரூல் பண்ணுது. ஸோ சிம்மம்னா நீங்கள் என்னென்னு பாருங்கள், காலபுருஷ தத்துவப்படி ராசி இந்த ஜோதிட அமைப்புப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி சிம்மம்னா வந்து வயிறு. ஸோ இந்த ஒரு இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு மூலைகளும் எந்தெந்த ராசி மண்டலங்களால் ரூல் பண்ணப்படுது, ஒரு ராசி மண்டலத்திற்கான காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எந்தெந்த பாகங்களை அது ரூல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எல்லாருக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்ல உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்களே உங்கள் வீட்டில் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு சில அமைப்புகள் சீராக இல்லாத பொழுது ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கலாம். இவ்வளவு தான் வந்து இந்த அளவுக்கு ஜோதிடம் தெரிந்தாலே வந்து உங்களுக்கு போதும். நிறைய ஜோதிடம் அப்படிங்கிறது தெரிந்திருக்க தேவையில்லை. அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு தரேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக எல்லா விஷயமே A to Z ஒவ்வொரு பெடகாஜி டிசைனில் வந்து நான் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் டிசைன் பண்ணி பொறுமையாக வந்து நான் வாஸ்து கிளாஸஸ் ஃப்யூச்சரில் கண்டக்ட் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் அழகாக உங்களுக்கு தருவேன். இப்போ நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் அழகாக வாஸ்துங்கிறது அந்த தன்மையை வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி புரிந்து கொண்டு என்னுடைய குருநாதரான டாக்டர் ரவிரமணா சாருடைய வீடியோஸை பார்த்தே 1.5 ஆண்டுகளாக பார்த்துருக்கிறதா சொன்னார். 1.5 ஆண்டோ 2 ஆண்டுகளாவோ அவரோட வீடியோஸை பார்த்தே ஒரு தனி மனித நபர் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அழகாக வாஸ்து பிளான் அமைச்சு என்கிட்ட வந்திருந்தார். ஒரு கரெக்ஷனுக்காக ஃபைனலாக ஒரு நம்ம கேட்டுப்போம் எதுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அவர் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுத்து ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்திருந்தார். நான் உண்மையாலே வியந்து போய் நான் வந்து அவர் அவ்வளோ வந்து பாராட்டினேன். ஏன் அப்படின்னா உண்மையான குருஜி யார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல படிக்கட்டுருக்கு, இதை நீங்கள் எப்படி வைங்க, இந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே வைங்க, நார்த் ஈஸ்ட்டில் பூஜை ரூம் வைங்க இப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. என்னுடைய குருநாதர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். யார் ஒருத்தர் நார்த் ஈஸ்ட்டில் பூஜை ரூம் வைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்களோ அவங்கள முதல்ல போலி அப்படின்னு நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலாம், நான் யூடியூப்பில் தான் இருக்குது. ஆனால் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா சாரோட வீடியோஸை பார்த்து எந்த அளவுக்கு அழகாக பிளான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த பிளானோட இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னென்னா உச்சம் நீச்சம் கூட அவ்வளோ அழகாக தெரிந்து கொண்டு அழகாக பிளானை வந்து வடிவமைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையான குருஜிகள் யார் அப்படின்னா மக்கள் நீங்கள் தான் குருஜி. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துலையும் ஒரு விஷயங்களை வந்து என்றைக்குமே நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருமே இங்கே நான் தான் வாஸ்துவில் பெரிய ஆள், வாஸ்துவில் நான் தான் மாஸ்டர்னு சொல்லவே முடியாது. ஒரு இடத்துலையும் ஒரு இடத்திற்கு இருக்கும் அங்கே அடிக்கணக்குகள் முதற்கொண்டு, அதாவது இவ்வளோ அடி தான் இருக்குது, இதில் நம்ம எப்படி பிளானை கொண்டு வரணும், இங்கே எப்படி இந்த வாஸ்து விதிகளை வந்து நம்ம சீர்குலைக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆனால் அதை வந்து அழகாக உள்வாங்கி அந்த தன்மையில் நீங்கள் அழகாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையான குருஜிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலையும் ஒரு அனுபவங்கள் எங்களுக்கும் ஏற்பட்டு நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம் தெரியுமா, நாங்கள் தான் மாணவர்கள், புரியுதுங்களா? ஸோ இதில் நான் வாஸ்து நிபுணர் அல்ல, மக்கள் தான் குருஜி, நான் வந்து ஒரு மாணவன் தான் என்றைக்குமே. ஸோ இதை வந்து என்னை ரொம்ப சிம்பிளிசிட்டியோடு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, இதுதான் உண்மையும் கூட. ஏன் வந்து இந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, அவரே பிளான் ஒரு தனி மனித நபரை எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், புரியுதுங்களா? நான் ஏன் மக்கள் தான் குருஜி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஒரு தனி மனிதரை எவ்வளோ அழகாக அந்த பிளான் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எல்லா இடத்துலையுமே அழகாக நீச்சம் உச்சம் எல்லாம் அறிந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ கடையோடு நம்ம சேர்த்து ஒரு வீடு பிளான் அமைக்கும் பட்சத்தில் ஒரு வாஸ்து நிபுணர்களாகிய நிறைய பேருக்கே வந்து அங்கே கன்ஃபியூஷனுங்கிறது ஏற்பட்டுரும். ஏன் அப்படின்னா இவருக்கு வரக்கூடிய ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கில் வருது, புரியுதுங்களா? தெற்கில் ரோடு வர்ற பட்சத்தில் தெற்கில் அவருக்கு அந்த அடி வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 22 அடி கிட்ட தான் வருது. நம்ம அந்த அமைப்பில் நம்ம கடையும் சேர்த்து பிளான் பண்ணும்பொழுது இதில் கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸும் வரும், சிரமமும் வரும். இதில் வந்து பிளான் பண்ண முடியாது. ஒரு 60 அடிக்கு மேலே நமக்கு இந்த இடம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை கடையை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு மூலையில் வேணால் வைப்பதற்கு ஒரு பரிந்துரை என்பது பண்ணியிருக்கலாம். மீதி இடங்களில் எல்லாமே வீடு கட்டிட்டு அந்த தென்கிழக்கில் உச்சப்பகுதியில் டோர் அமைக்குமாறு காம்பவுண்டுக்கெல்லாம் ஒட்டாமல், புரியுதுங்களா, அந்த மாதிரி நம்ம அமைக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் இந்த மாதிரி அமைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பக்கம் மேற்குலேயும் ரோடு இருக்கணும். ஏன்னா மேற்கில் ரோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் இடத்த கொடுத்து அவங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கும் வழி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம 60 அடியாகவே இருந்தாலும் ஒரு 40 அடி ஒரு 35 அடி வரைக்கும் நம்ம இந்த வீட்டினுடைய சுவர்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் உள்ளே வந்து நம்ம கடை கொடுக்குறோம் அப்படின்னா
நம்ம இங்கே என்ட்ரன்ஸுங்கிறது வந்து பிளாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துகள் வந்து இதில் இருக்குது. ஒரு கடையும் சேர்த்து ஒரு வீட்டும் சேர்த்து அமைப்பதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு சில ஒரு சொல்யூஷன்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அமைப்பதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணருக்கே நல்ல ஒரு திறன் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பகுதியும் இடிபடாமல் உடைபடாமல் வாஸ்துவின் விதிகளுக்கு ஏற்ப அதை வந்து கரெக்டாக அவங்களால பண்ண முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இந்த பிளானில் வந்து அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் இதில் என்ன ஒரு மேஜராக ஒரு விஷயம் இங்கே வந்து சீராக அமைக்கலை அப்படின்னா, நான் சொன்னது போல் இங்கே அவர் கடைன்றது வந்து கொடுத்துருக்காரு தென்மேற்கு மூலையில். தென்மேற்கு மூலையில் கடைன்னு கொடுக்கும்பொழுது இங்கே ஓப்பனிங்கிறது வருது. அங்கே ஓப்பனிங்னு வரும்பொழுது இந்த மொத்த பில்டிங், இந்த மொத்த பிளாட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே தென்மேற்கில் ஒரு நீச்சத்தில் ஒரு வாசல் வந்த கணக்குங்கிறது வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் தெற்கில் அதிக இடம் காலி விட்டு வடக்கில் கம்மியாக இடம் வந்து நம்ம விடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த வடக்கு பாரம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், தெற்கில் ஃபுல்லாக இடம்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தை வந்து நான் சொல்லி அவர்கிட்ட ஒரு சில சேஞ்சஸ்ங்கிறத வந்து நான் சொன்னேன். அது வந்து ஐட்ரேஷன் 1ல் நான் வந்து அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்ன. அவருக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வரைபடம் போட்டு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வாஸ்து கிளாஸே வந்து இவர் இவ்வளவு தெளிவாக அவர் சொன்னது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஒவ்வொரு படமாக போட்டு நம்ம விளக்கும் பொழுது இதெல்லாம் தான் ஒரு ரஃப் ஒர்க் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் சொல்கிறேன். இந்த கிளாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ அழகாக பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு பாருங்கள். இதுதான் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்த பிளான். இதில் என்னென்னலாம் இன்னும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இந்த பகுதியே இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி நான் சொல்கிறேன். அவர் சொன்னதை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு அவரே எவ்வளோ அழகாக இந்த டாய்லெட்லாம் கூட வந்து ஒரு கொஞ்சம் உச்சத்தில் வாசல் அமைக்கிற மாதிரி, அப்புறம் விண்டோஸ் இன்னும் எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னு அவரே வந்து விண்டோஸ் சார் கிழக்கில் வந்து நான் 3 விண்டோஸ் வைக்கலாம் எங்கன்ட்டு இருக்கேன் மொத்தமாக ஹோல் பில்டிங்க்கு, எனக்கு வந்து இங்கெல்லாம் விண்டோஸ் வைக்கலாம், இங்கெல்லாம் நீச்சத்தில் வரலாமா அப்படின்ற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு தெளிவு நிலையில் எங்கெங்கே விண்டோஸ் வரணுங்கிறது முதற்கொண்டு அவர் அவ்வளோ தெளிவாக அந்த பிளானை வந்து என்கிட்ட அணுகினார். ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வெற்றின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கே வந்து 5 அடி மாதிரி இடம் விட்டு இங்கே வந்து 7 அடி கிட்ட வச்சுருந்தா நான் இன்னும் கூட என்ன சொன்னேன் அப்படின்னா, முடிந்தால் சார் இதை வந்து ஒரு 4 அடி மட்டும் இங்கே விட்டுட்டு இங்கே இதுக்கு 2 மடங்கு வருவது மாதிரி இங்கே காம்பவுண்டுக்கும் இந்த இடத்துக்கும் 8 அடி மாதிரி விடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இங்கே வந்து கிழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அடி இங்கே விட்டுருக்காங்க, இங்கே மேற்கில் வந்து 1 அடி தான் விட்டுருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ரோடும் கொஞ்சம் போகுது ஒரு 3 அடிக்கு. ஸோ அதனால் மொத்தமாக இங்கே நமக்கு 5 அடின்னு வரும்பொழுது எல்லாமே நமக்கு பேலன்ஸ் ஆகுது. ஸோ கொடுத்த இடத்துல எவ்வளோ அழகாக நம்ம பிளான் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாத்தையுமே சீராக ஒரு வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை யார் பண்ணுறாங்களோ கரெக்டாக அவங்க தான் வந்து ஒரு வாஸ்து நிபுணர். ஆனால் சொன்ன விஷயத்தெல்லாம் அழகாக புரிஞ்சு கொண்டு இன்ஜினியர்லாம் போகும் அவரே எவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் வரைஞ்சி விண்டோஸ் முதற்கொண்டு பாருங்கள் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வரணும், ஒரு போர்ட்டிக்கோ கூட கரெக்டாக எங்கே வந்து வரலாம், எங்கே அந்த உச்சவாசல் வரணும், கரெக்டாக நான் சொன்னதை புரிஞ்சு எவ்வளோ அழகாக அந்த நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டை கொடுத்து, அதுவும் இங்கே வந்து எப்படி பிளான் பண்ண ஆன்டி கிளாக் வைஸில் வரணுமா கிளாக் வைஸில் வரணுமாங்கிறதையும் அழகாக பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக பிளானை ஒர்க் அவுட் பண்ணி அவரே வந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இதை இமீடியட்டாக அவர்கிட்ட கால் பேசி வைத்த ஒரு 2 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மணி கணக்கில் வந்து போட்டு பட்டுன்னு இது வந்து வாங்கிக்கிட்டார். ஸோ இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த படி அமைப்புகள் இங்கே இருக்க நான் சொன்ன ஒரு காரணத்தினால அந்த கடையே இல்லாமல் எடுத்து கடையே வேணாம் சார் நான் வீடு மட்டும் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறத எப்போ ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஒரு பக்குவமாக அவங்க புரிந்து கொள்கிற அந்த ஒரு நிலைமையில் இருக்காங்களோ, அதே மாதிரி நாம் சொல்லுவதுன்ற அந்த ஒரு தன்மையை உள்வாங்குறாங்களோ, அதுதான் வந்து ஒரு வாஸ்து நிபுணருக்கான ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஒரு வீடுன்னு கட்டும்பொழுது ஒரு கடையே அங்கே அமைக்க இருந்தது. பட் நம்ம அந்த மாதிரி அமைத்தோமே ஆனால் அங்கே சவுத் வெஸ்ட்டுங்கிறது நீச்சத்தில் வந்துடும், தென்மேற்கு நீச்சத்தில் வந்து அது ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக நீங்கள் படிக்கட்டை தூக்கி நார்த் வெஸ்ட்டில் போட்டுட்டு இங்கே இந்த பக்கமே ரோடு இருந்தாலும் உங்களுக்கு டில்ட் பார்க்கிங் தான் வருது. ஸோ நீங்கள் உள்ளே இப்படி போய் நீங்கள் படிக்கட்டு ஏறி வந்தாலும் கூட நீங்கள் வந்து வடக்கில் அதிகம் இடம் நீங்கள் விடும்பொழுது வடக்கு பாரம் என்பது வராது. இல்லைன்னா நீங்கள் வடக்கில் வந்து ரொம்ப கம்மியாக இடம் விட்டு நீங்கள் தெற்கில் அதிகமாக இடம் விடும்பொழுது அந்த மாதிரி வீடுகள் பெரும்பாலும் ஒரு கடன் இந்த மாதிரி வங்கிக்கு செல்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? தெற்கில் அதிகம் இடம் விட்டால் நிறைய
அதனால் வந்து பாதிப்புகள்ங்கிறது இருக்குது. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லெங்க்தியாக போகும். ஸோ அந்த மாதிரி வந்து தெற்கில் அதிகம் இடம் விட்டு வடக்கில் கம்மியாக நீங்கள் இடம் விட்டீர்களானால் அது வடக்கு மேலே பில்டிங் உட்காந்து கணக்கு வரும். வடக்கு பாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். தெற்கில் வந்து அதிகம் இடம் விட்டது காரணனால அது வந்து ஒரு பிழை அப்படிங்கிற ஒரு மாதிரியாகவும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ அதை அவர் அழகாக புரிஞ்சு என்னதான் இருந்தாலும் எனக்கு இங்கே கொஞ்சம் பால்கனி வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால ஓகே சார் நீங்கள் பால்கனி அமைச்சுக்கோங்க. அந்த பால்கனி அமைச்சாலும் கூட இங்கே அது எங்கேயுமே வந்து இந்த நீச்சத்தில் ஓப்பனிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் அவர் அழகாக புரிஞ்சு இங்கே நடு பகுதியில் தெற்கு நடு மைய பகுதியில் வந்து ஓப்பனிங் மாதிரி வச்சு அவர் ரோட் வியூ எனக்கு வேணும், ரோடை நான் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன் சார்னு சொல்லி அவரே அழகாக அதை போட்டு இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி கம்மி இடத்த விட்டு இங்கே அது வடக்கில் அதுக்கும் டபுள் த இடம்ங்கிறத அவர் விட்டு அழகாக பிளான் பண்ணி வந்து ஒர்க் அவுட் பண்ணார். ஸோ இந்த படியை வந்து ஏன் இங்கே மாற்றினார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, படி இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இல்லை, படி இங்கே வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த தெற்கில் உங்களுக்கு இடம் அதிகமாக நீங்கள் விடுற மாதிரி வரும். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த சேஞ்சு வந்து பரிந்துரைத்தோம். அந்த சேஞ்ச் அவர் அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ படிக்கட்டு அமைச்சதுனால வடக்கில் அதிக இடம் விடுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைத்தது. இன்னதான் இங்கே வந்து தெற்கு பக்கமே ரோடு இருந்தாலும் அவங்க வந்து அடியில் போய் இப்படி சுற்றி தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக புரிந்து கொண்டு அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்ததுனால வாஸ்துவினுடைய அடிப்படை விதிகள் நல்ல தெரிந்திருந்ததுனால அது ஒரு தன்மையாக அவங்க உணர்ந்ததுனால இது வந்து ஒரு ஓகே இது இந்தந்த இடத்துல இருக்கணுங்கிறத தாண்டி இதனால் இருந்தால் எப்படி அது நம்ம பர்சனல் லைஃப்பில் என்ன பாதிப்பு தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த மாதிரி சேஞ்சஸ் சொல்லியும் கடையவே வந்து அவங்க எடுத்து அடியில் அந்த டில்ட் பார்க்கிங் வரதுனால அதுக்குள்ளே அவங்க போய் ஒவ்வொரு டைமும் இந்த வடக்கு சார்ந்த பகுதியில் போய் அவங்க ஏறி உள்ளே போகிறதுக்கும் அவங்க ரெடியாக இருந்து எவ்வளோ அழகாக சொன்னதை கரெக்டாக சீர்திருத்தி அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து அவர் வடிவமைத்திருந்தார்னு. இவரோட பெயர் வந்து மதன்குமார். இவருக்கு ரொம்ப ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் என்னோட சைட்லேருந்து. இன்னொன்று ஏன் இவரால் இந்த மாதிரி பண்ண முடிந்தது, என்னுடைய குருநாதர் அவருடைய கிளாஸில் எப்படி கிளாஸ் எடுத்தார் அப்படிங்கிறதையும் ஒரு குட்டி கதையோடு சொல்கிறார். அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, கிளாஸில் போய் உட்காரும் பொழுது ஒரு தங்க நகை கடை வியாபாரியுடைய ஒரு கதை சொன்னார். நான் யோசிச்சேன் நம்ம வந்து இது வாஸ்து கிளாஸ் ஏன் இவர் வந்து இதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னது எல்லாமே வெறும் கதைகளாக தான் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த கதைன்னு அவர் சொல்லும்போது எனக்கு புரியல. பட் அந்த கதைகள்லாம் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லும்போது எல்லாத்தையும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது மொத்த வாஸ்துக்கான அந்த அடிப்படை விஷயத்தை ஒரு பாடமாக எடுக்காமல் அதனுடைய ஒரு தன்மையை நமக்குள்ளே கொடுத்து அந்த அந்த ஹாலை விட்டு நான் வெளியே போகும்பொழுது ஒரு அறையையும் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசையும் நம்மளுடைய உடலின் ஒரு அங்கமாக உணர வைத்தார் என்னோட குருநாதர். புரியுதுங்களா? அந்த ஒரு தருணத்துல தான் வந்து நான் ரொம்ப வியந்து போனேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நகைக்கடை பிஸ்னஸ் பண்றவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பொண்ணு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சவுத் ஈஸ்ட்டில் வந்து அவருக்கு ஒரு சில அமைப்புகள் வந்து சரியில்லாத நிலைமையில் இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து சவுத் ஈஸ்ட்டுன்னு வரும்பொழுது அது ஆக்னேய மூலை, ஆக்னேயம் என்பது வந்து சுக்கிரன் சார்ந்த தொழில் தான் வந்து இந்த நகை சார்ந்த தொழில்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவங்க 2 பெண்மணிகள் அந்த நபருக்கு இருக்காங்க. அந்த பெண்மணிகள் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இங்கே குறைந்து அவர்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரே நாளில் திடீர்னு ஷூட்டப் ஆகி அவரோட பிஸ்னஸில் ரொம்ப அதிகமாக ஃப்ளரிஷ் ஆகிறாரு. புரியுதுங்களா? இதை மாதிரி எடுத்த உடனே சொன்னார். ஆனால் எனக்கு அது புரியவில்லை. அது எப்படி 2 பெண்மணிகள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பெண்மணிக்கு உடல் நலம் குறையும் பொழுது எப்படி இங்கே இவருக்கு அந்த பிஸ்னஸ்ங்கிறது தூக்கி கொடுக்குது, சவுத் ஈஸ்ட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சு கொண்டே இருக்கும்போது தான் மேலும் அவர் கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி பல ஸ்டோரிஸை வந்து அவர் சொன்னார். ஸ்தபதிகளுடைய வீட்டமைப்புகள் எப்படி இருக்கும், இன்றைக்கி ஆளுமையில் இருக்கக்கூடிய பல பொலிட்டிஷியன்ஸோட வீடு எப்படி இருக்குது, எல்லாம் அவர் பார்க்காத வீடுகளே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் எல்லாத்தையுமே அப்படியே அந்த ஒரு கதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அந்த வாஸ்துவை ஒரு சப்ஜெக்டாக ஒரு சயின்ஸாகவோ புரிஞ்சுக்காமல் அது ஒரு வாழ்வியல் முறையாகவே புரிந்த ஒரு தன்மையாக வந்து நான் அதை வந்து உணர்ந்தேன். அந்த மாதிரி என்னுடைய குருநாதருடைய வீடியோஸை பார்த்த அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே எவ்வளோ அழகாக இவர் பிளான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். உண்மையான வாஸ்து என்ன அப்படின்னா, அந்த வாஸ்துவினுடைய தன்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்களே உட்காந்து பிளான் போட்டுடலாம். ஆனால் அந்த அடிப்படையான விஷயங்களை ஒரு பஞ்சபூதங்களினுடைய உராய்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, நம்மளுடைய மன அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய சிந்தனையோட்டம் எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய தொழில் அமைப்புகள் வாஸ்துவை ஒட்டி நமக்கு எப்படி அது கை கொடுக்குது, எந்த மூளை எந்த பகுதி அழகாக ரூல் பண்ணுது, அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அழகாக புரிந்து உங்களை வந்து யார் ஒருத்தர் உங்களை அழகாக அந்த ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு சிறந்த
குரு. இதில் வந்து ஒரு சிலர் நல்ல வாஸ்து தெரிந்திருந்தாலும் அவர்கள் நல்ல குருவாக இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா டீச்சிங் இஸ் அன் ஆர்ட். அதுக்கு அழகாக ஒரு பெடகாஜி டிசைன் பண்ணி அது என்னோட குருநாதர் இதுலேயும் வந்து ரொம்ப வல்லமை படைத்த ஒருத்தராக தான் இருந்தார். புரியுதுங்களா? நான் அதுக்கு முன்னாடி 8 வருஷமாக வாஸ்துவில் பல வீடுகள் பார்த்து என்னால் ரிசல்ட்ஸ் உண்மையாலே சொல்கிறேன் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நமக்கு கற்றுக் கொடுத்த வாஸ்துங்கிறது அவ்வளோதான். திருப்பதி ரெட்டி, அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு சில குருக்கள் இருக்காங்க. பட் அவங்க பேர்லாம் வந்து நான் இங்கே சொல்ல விரும்பல. எல்லாமே வந்து அடிப்படை தன்மையில் என்னென்ன நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய குருநாதரை வந்து நான் எப்போ மீட் பண்ணனோ அப்போ தான் வாஸ்துவினுடைய அந்த தாத்பரியம் ஒரு உணர்வுகளாக நான் என்னைக்கு உணர ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து நான் அதுக்கடுத்து பார்த்த பல வீடுகள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் போகும்பொழுது நெத்தி பொட்டியில் அடித்தார் போல் இந்த இடத்துல இது இப்படி இருக்குன்னா இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்போ அவங்க சீர் செய்து மாற்றி அமைத்து ஒரு சில இடத்துல வந்து இடித்து உடைத்து தான் மாற்றணும்னா அந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி பண்ணினால் ஒழிய அவங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது வந்து கிடைத்திருக்கு. இதில் வந்து காப்பர் கம்பி பதிக்கிறதோ எந்திரம் பதிக்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வீடு ஒன்று கட்டி அதை மட்டும் கொஞ்சம் தசை மாற்றி அமைச்சுக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே வந்து என்றைக்குமே தீர்வாக இருக்காது. அப்படிங்கிறத வந்து நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாஸ்துவினுடைய அடிப்படை தன்மையை உணர வைத்தார் என்னுடைய குருநாதர். புரியுதுங்களா? அதை என்றைக்குமே மாற்ற மாட்டேன். அதில் மாற்றி சொல்லும் பொழுது அந்த வாஸ்துங்கிறனுடைய அந்த தன்மையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிபற்றும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர் வாஸ்து கிளாஸ் கேட்டுமே நான் இப்போதைக்கு அதை வந்து நான் பிஸியாக இருக்கனால நான் அதை எடுக்கல. அதுக்கான ஒரு தன்மை வந்து நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அதில் வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் நான் கொடுக்கல. புரியுதுங்களா? ஸோ ஒரு வாஸ்து கிளாஸ் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து வாஸ்து நிபுணர் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான கருத்து. அதுக்கு வந்து நீங்கள் 5 நாள் போய் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் கொடுத்து படித்தாலும் கூட உங்களால் வாஸ்துவினுடைய அடிப்படைகளை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளாத வகையில் உங்களால் வாஸ்து நிபுணர் ஆக முடியாது. ஆனால் ஜஸ்ட் வீடியோஸை பார்த்து அந்த வாஸ்துடைய தன்மையை அழகாக புரிந்து கொண்டு அந்த ஒரு நபர் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு லைவாக வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன். இதில் வந்து உண்மையான குருஜி யார் அப்படின்னா வாஸ்துவினுடைய தன்மையை இவ்வளோ அழகாக புரிந்து கொண்டு அதை எவ்வளோ எளிமையாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்கிறீர்களோ நீங்கள் எல்லாருமே குருஜி. வாஸ்துவில் வந்து பயணம் பண்ணி கொண்டு அதில் ஒரு விஷயங்களையும் எப்போவுமே அசை போட்டு கொண்டு இருக்கும் நாங்கள் எல்லாம் என்றைக்குமே மாணவர்கள் தான். ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப நல்லா தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போது நம்ம வந்து உங்களை இடிக்காதீங்க திருத்தாதீங்கன்னு சொல்லும்போது உங்கள் மனசுங்கிறது வந்து அங்கே ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமோ அந்த ஈஸியான விஷயத்தை வந்து தான் நீங்கள் எல்லாருமே நோக்கி போவீங்க. நானும் அதை நோக்கி தான் போவேன். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தில் இது இப்படி இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு கேஷ் பாக்ஸ் எடுத்து உங்கள் சாமி ரூமில் வைங்க, இல்லை வந்து நான் அந்த ஆண்டனாவில் பிடிச்சி பார்க்குறேன் எனக்கு இந்த 6ஆம் மீட்டரில் இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறது, அது உங்கள் வீட்டுக்குள்ள சும்மா ரூமை கட்டி அதை மட்டும் இப்படி நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க, ஏன் நீங்கள் எதுவுமே இடிக்க தேவையில்ல உடைக்க தேவையில்ல உங்களுக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் உடைந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த மாதிரி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும்போது நம்ம மனம் என்ன பண்ணுவோம்? நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம்? உடனே சரி ஓகே நம்ம எதுவுமே உடைக்க வேணான்றாங்க, இது பண்ண வேணான்றாங்க, இதுக்கு நம்ம அதிகமாக செலவாகும், இவங்க வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பட்டு நம்மளுடைய மனம் வந்து அந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து நம்ம உடனே பண்ணிடுவோம். ஆனால் பண்ணி பார்த்தால் நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு என்றைக்குமே ரிசல்ட்ஸுங்கிறது வராது. வாஸ்துவினுடைய அடிப்படை விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே மாற்றாமல் ஒரு சில விஷயங்கள் திருத்தணும் அப்படின்னா அதை திருத்தாமல் ஜோதிடர் ரீதியாக அணுகிறன்ற பேரில் ரொம்ப ஜோதிடத்தின் பின்னாடியும் அதை வந்து நம்ம போய் ஒவ்வொருத்தர ஜாதக அமைப்பில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் சனியும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கு அப்படின்னா சனினா வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அழுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்கான அழுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈஸ்ட் டைரக்ஷனில் போட்டுவிட்டு அது நமக்கு சரியாக வருமா சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் வந்து தயவு செய்து பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுடைய மனம் சற்று ஒரு சரியில்லாத நிலைமையில் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு நெகட்டிவாக உங்களுக்கான ஒரு டவுன் டைம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கம்ஃபர்ட்டிங்காக வந்து பேசினாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு இமோஷ்னலி வல்னரபிளாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாமே இது பண்ணி தரோம், நீங்கள் உள்ள ஒரு சின்ன இது மட்டும் பண்ணால் போதும், எதுவுமே உடைக்க வேணாம் திருத்த வேணாம்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அது என்றைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. எப்பொழுதுமே வாஸ்து என்பது அந்த பஞ்சபூதங்களினுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படை இல்லை என்றால் எதுவுமே இங்கே கிடையாது. அந்த அடிப்படையான விஷயத்தில் என்றைக்குமே தவறு நடக்காமல் அதை அழகாக எளிமையாக சீர் செய்து கொண்டு அதனுடைய தன்மையை ரொம்ப எளிமையாக புரிந்து கொண்டீர்களேயானால் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கைங்கிறது அமையும். இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ பயதம் படுறதுக்கோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. வாஸ்துவை கரெக்டாக நீங்கள்
அதனுடைய தன்மை உணர்ந்து நீங்கள் வந்து அதை வந்து சீர் செய்துக்க வேண்டும். வாஸ்துவை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிட்டா உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வரும். உங்களுக்கு சனி, குரு, சுக்கிரன் அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் கோடியில் பார்ப்பீங்க. உங்களுடைய நோயெல்லாம் தீரும். உடனே வந்து நிறுத்தாதீங்க. குருஜிக்கு உடனே கால் அடிங்க. உங்களுக்கு ஜாக்பாட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து வீட்டுக்கு ஆங்கரை வர வச்சு அதுக்கு ஒரு தனி பேமெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வாஸ்துனா வந்து நிறைய நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும். நட்சத்திரங்களை நாங்கள் இவ்வளோ சொல்லித்தரோம், ராசி எவ்வளோ நாங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இதில் வந்து 0.001% தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பயணம் பண்ணால் தான் உங்களால் வாஸ்துவெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லா கருத்துக்களும் முற்றிலும் தவறு. இந்த அளவுக்குலாம் ஜோதிடம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஜோதிடம்ங்கிறது ஒரு அடிப்படையாக தெரிந்து கொண்டு வாஸ்துவை வந்து நீங்கள் நல்லா உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வாஸ்துவாக வந்து அழகாக கற்றுக்கலாம். இன்னொன்று இந்த வீடியோவில் இன்னொன்று என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, பணம் வரவிற்கும் வாஸ்துவிற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. கிழக்கு ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கணும்னா அது வந்து உங்களுடைய உயிராற்றலை வந்து அதிகப்படுத்தி உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை வந்து அதிகம் பண்ணும். அதே மாதிரி வடக்குங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறிக்கும். வடக்கு ஓப்பனில் நீங்கள் வைக்கும்பொழுது புரியுதுங்களா? திடீர்னு எடுத்தோடனேலாம் பணம் அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து குதிச்சிடாது. இதெல்லாம் முற்றிலும் தவறு. அதனால தான் எப்போவுமே கிழக்கையும் வடக்கையும் என்னோட குருநாதர் வந்து ஃபஸ்ட்டு சரி செய்ய சொன்னார். ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன உங்களுக்கு ஈஸ்ட்டை வந்து நம்ம திறக்கும்பொழுது கான்ஃபிடன்ஸ் வருது, நார்த்தை நம்ம திறக்கும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல்வம்ங்கிறது எவ்வளோ வேணா நீங்கள் உங்களுடைய சுய முயற்சினால் உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்ஸ்னால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமே ஒழிய நீங்கள் இங்கே ஜன்னல் வைத்து கொண்டால் உங்களுக்கு பணம் வரும், நீங்களே வந்து குருஜியை பார்த்து வாஸ்துவை திருத்தி கொள்ளலாம், இந்த விஜயம் போகிறார் அது போகிறாரு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறாரு, இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் அப்படின்லாம் வந்து சொல்லி ஜாக்பாட் அடிச்சிருச்சு ஒரு ஐடியா. இந்த மாதிரிலாம் வந்து தயவு செய்து சொல்லும் விளம்பரப்படுத்தும் எந்த ஒரு முறையும் சரியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அதுக்கான வெளிப்படையான விஷயங்கள் சொல்லிட்டேன். ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் ஒத்து தான் வந்து ரிசல்ட்ஸ் வருது. ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு ஜாதகத்தில் இப்படி இருக்குது அதனால் வந்து வாஸ்துவை இப்படி நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வாஸ்து முறையாக சொல்லுவது எந்த ஒரு தருணத்திலையும் சரியில்லாமல் தான் வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப மிஸ்லீடிங்காக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் துணை போகாமல் எப்பொழுதுமே வாஸ்துவினுடைய தன்மையை நல்லா உணர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாலே பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர். உங்கள் பாலன்.